வணக்கம். நான் உங்கள் விவசாயி தான் பேசுகிறேன். 2வது வாரம் எப்படி கொடுக்கணுன்றத சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, 2வது வாரம் கொடுத்த உடனே 4 தண்ணி உடனே விடணும். ஈரம் இருந்தாலும் இல்லாட்டாலும் 5 நாளைக்கு ஒரு தண்ணி, 4 நாளைக்கு ஒரு தண்ணி, 4 தண்ணி விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பூமி எப்படி ஈரம் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாரி தண்ணி விட்டுக்கலாம். இது பாருங்கள், நாங்கள் பயிரிட்ட மக்காச்சோளம் நல்லா தான் இருக்குது. முன்ன ஒரு டைம் பயிரிட்டோம். அது சரியான முறையில் நாங்கள் அவங்கவுங்க பேச்சு கேட்டுட்டு கண்டத்தை போட்டுட்டு யூரியாவை போட்டு சரியான மகசூல் வரல. கதிரும் ஒன்றும் பெருசாக வரல. இது நாங்கள் யார் பேச்சும் கேட்கல. அக்ரி தான் போய் கேட்போம். அவர் சொன்னது தான் இதெல்லாம். பாருங்கள், கதிர்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். 2வது வாரம் கொடுத்து தண்ணி விட்டோம். தண்ணி விட்டோடனே புல்லு இருந்ததுன்னா களை கொல்லி அடிங்க. புல்லு இல்லைன்னா களை கொல்லி அடிக்காதீங்க. கதிர் வச்சிடுது. இது வரைக்கும் நாங்கள் கூலியாலே வைக்கல. இது வரைக்கும் நாங்களே தான் செஞ்சோம். இது 2வது கொடுத்த உடனே அடுத்தது ஒரு 45 நாள் ஆன உடனே மறுபடியும் அதேமாரி தான். ஒரு அரை மூட்டை டிஏபி, அரை மூட்டை பொட்டாசு, 15 கிலோ யூரியா, இதை மட்டும் 3வது வாரமாக கொடுங்க. மற்றது எதையுமே சேர்க்காதீங்க. இது உங்களுக்கு அதிக செலவு ஆகாது. டிஏபின்னா ஒரு 750 ரூபா, பொட்டாசு ஒரு 750 ரூபா, இது ஒரு 100 ரூபா, மொத்தமே 1600 தான் வரும். இதனெல்லாம் நம்ம பயிர் வேர்லேயே வைக்கலாம். இந்த உரம் மட்டும் கொடுங்க. உரங்களில் போயிட்டு உரங்கார பேச்சு கேட்டுட்டு கண்ட உரம்லாம் வாங்கி கொடுத்தா நமக்கு பலன் கிடையாது. நம்ம காசு தாங்க வேஸ்ட்டு. பாருங்கள், சும்மா கதிர்லாம் நல்லா தாங்க இருக்குது. நாங்கள் எங்கள் இஷ்டப்படியே பயிர் வைக்கிற பயிர் தான் மக்காச்சோளம். நீங்களும் இதை பார்த்து 3வது வாரம் போட்டு பயன் பெறுங்க. அடுத்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து இப்போ விவசாயம் பண்ணி நீங்களும் பயன்பெறுங்க. கொஞ்சம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.